ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓல்டான விஷயங்கள் கோல்டா இருக்கோ இல்லையோ, பட் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நமக்குள்ள எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். அந்த மாதிரி விஷயத்தோட நம்மளோட மெமரிஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விண்டேஜ் கார் தான் இன்னைக்கு நம்மளோட ஸ்டுடியோக்கு வந்திருக்கு. ஸோ அது என்ன கார், அது என்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கு, இல்லை என்ன இது பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? I grew up in a place where they told you what to chase, told you how to run the race, every move was on the page, but I didn't like their way, had to fight and misbehave, had to find a way to change, had to leave to find my way. Caught up in a daydream, I beat my mind up there almost daily. It's how I pass time, no opinions safely. It's how I understand what I want in this place, see. Cause everybody wanna tell you bad things, what could go wrong, ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்க கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசோட்டோ. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தன் அமெரிக்கா வந்து சேர்ந்தது. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா 1928 1961 வரைக்கும் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸில் இருந்த கம்பெனி. அண்ட் இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நிறைய ஸ்பெஷாலிட்டியோட இருக்கக்கூடிய கார்னே சொல்லலாம். இந்த கார் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்டல்ஸ் வந்து எல்லாமே வந்து நான் ரஸ்டபிள் மெட்டல்ஸ்னே வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 60 வருஷம் கூட இருக்கும். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 1948 மாடலு. ஸோ இந்த வண்டி வந்து நம்மளோட ஸ்டுடியோக்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண வரைக்கும் ஒரு இடத்துல கூட பெரிய வகையான ரஸ்ட் வந்து பார்க்கல. இப்போ வரக்கூடிய காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்க்ராச்சஸ் ஆனாலும் அடுத்த நாளே வந்து ரஸ்ட் ஆகுது. பட் இது இவ்வளோ வயசான ஒரு வண்டியாக இருந்தாலுமே இதில் எங்கேயுமே ஒரு பெரிய ரஸ்ட்டே வந்து நாங்கள் பார்க்கல. சின்னதாக ஒரு சில இடங்கள்ல தான் இருந்தது. பட் அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இது நான் ரஸ்டபிள் மெட்டல்னே வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டீலக்ஸ். இந்த காரோட ரூஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூஃப்ல இருந்து பின்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய மெட்டல் வந்து சிங்கிள் பாடி ரூஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூஃபோட பாடி வந்து ரொம்பவே பெருசாக எலாபரேட்டடாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிளாகவே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த கார் வந்து நார்மலாக வந்து ப்ரொடக்ஷன் மாதிரி இருக்காது. இதில் 121 லெவல் ஆஃப் செக்கிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து இது வெளியவே வரும். அண்ட் இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்திலேயே ரொம்பவே ஒரு சூப்பர் ஹிட்டான மாடல். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து புக்கிங் பண்ணி வாங்கிட்டு இருப்பாங்க. ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய இது பண்ணி அவங்களோட இது இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து நம்மளோட கார்ஸ்லாம் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ இது பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இந்த கார் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி நிறைய சேல்ஸில் இருந்த கார்னே வந்து இதை வந்து சொல்லலாம். இந்த டிசோட்டோ காரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மெட்டல்ஸ் தான். மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சாலிடாக இருக்கும், ரொம்ப வெயிட்டான இது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இது. இதில் போய் யாராவது இடிச்சாங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து அந்த அளவுக்கு எதுவுமே ஆகாத அளவுக்கு அப்படியே கன்னாக நிற்கிற மாதிரி தான் இருக்கும். பாலிஷ் வந்து பண்ணும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சு இந்த அளவுக்கு சாலிடான இப்போ வரக்கூடிய கார்லலாம் மெட்டல்ஸ் வந்து கிடையாது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டோர்ஸுமே வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும். அதை திறந்து மூடுறதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டஃப்பான ஒரு இதுவாக இருந்தது. அண்ட் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. இதோட கிரில்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் குரோம் எஃபெக்டில் வந்து பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து நல்ல ஒரு சாலிடான குரோம்ஸ். இந்த குரோம்ஸ் எல்லாம் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே ஒரு இடத்துல கூட கண்டாமினேட் உள்ள ஆக்சிடேஷனும் ஆகாமல் நல்லாவே இருக்குது அந்த கிரில்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு யூனிக்கான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. இதோட எம்பலம் வந்து பார்க்கும்போது டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு கேர்ளோட ஃபேஸ் தெரியும். அதுவே நீங்கள் சைட் வியூவில் பார்க்கும்போது ஒரு கேர்ளோட ஸ்ட்ரக்சரே வந்து தெரியும். ரொம்பவே வந்து செக்ஸியாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் பண்ணவர் வந்து அந்த காலத்திலேயே வந்து சூப்பரான மூடில் வந்து இதை கிரியேட் பண்ணியிருப்பார் போல். இதை பார்க்கும்போது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருந்திருந்தது. அண்ட் இந்த காரோட பம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாலிடாக கொடுத்துருப்பாங்க. பம்பர்ஸ்லுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சாலிடான மெட்டலில் வந்து கொடுத்துருப்பாங்க. பம்பர் மேலெலாம் நாங்கள் வந்து ஏறி நின்னா கூட அந்த வளையிறதோ இல்லை மடங்குறதோ அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. ஸோ இந்த டிசோட்டோ சூப்பர் டீலக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம்லேயே வந்து ஒரு ப்ரீமியம் ரேஞ்ச் ஆஃப் காரில் இருக்கக்கூடிய செக்மெண்ட்டில் தான் இருந்தது. இதோட டோர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட்லாம் எப்படி டோர் ஓப்பன் ஆகுதோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த வண்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோல்ஸ் ராய்ஸ் அளவுக்கு ரொம்பவே லென்த்தான வண்டி. நம்மளோட ஸ்டுடியோவில் நிற்கும் போது உள்ளேருந்து வெளியில் வரைக்கும் வாசல் வரைக்குமே இதோட இது இருந்தது. ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்தது. ஏன்னா வேறு எந்த ஒரு வண்டியுமே உள்ளே எடுக்கவும் உள்ளே அனுப்பவும் முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய சைஸாக இருந்தது. அண்ட் இது வந்து எதுக்காக நம்மளோட ஸ்டுடியோஸ்
ஸ்டுடியோஸ்க்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ரேப்பிங்காக தான் இவங்க வந்து கேட்டிருந்தாங்க. கம்ப்ளீட் ரேப்பிங் வந்து பண்ணலாம் அப்படின்றதுமே ஒரு டஃப்பான ஜாப் தான். பட் இருந்தாலுமே வந்து பண்ணி கொடுக்கலாம், நம்மளும் ஒரு விண்டேஜ் காரை வந்து ரேப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சரி இந்த ஜாப் வந்து நாங்கள் வந்து சைன் பண்ணணும். அண்ட் இந்த கார் வந்து நம்மளோட ஸ்டுடியோஸ்க்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் அமீர் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டேஜ் கார், பத்மினி, காண்டஸா இந்த மாதிரி கார்ஸ்லாம் வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணுறது, மெக்கானிக்கல் ஒர்க் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து பிளிங் டீடைலிங் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து அவர் எனக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ அவர் வந்து இந்த ஜாப் இந்த மாதிரி ஒருத்தங்க கேட்குறாங்க, பண்ண முடியுமா, ரேப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அந்த டைமில் வந்து ஓகே நம்மளும் பண்ணி பார்க்கலாம், ஒரு விண்டேஜ் கார் வந்து ரேப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு டஃப்பான ஜாப் தான், சரி இருந்தாலும் நம்ம பண்ணி பார்த்தா தான் நமக்கு இதில் எப்படி வருது அப்படின்றது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஃபுல் கார் ரேப் பண்ணுற மாதிரி தான் வந்து பேசியிருந்தது. அதுக்கப்புறமேலு வந்து இந்த விண்டேஜ் லுக்கை வந்து கொஞ்சமே மாற்றக்கூடாதுன்ற ஒரு இதில் வந்து இந்த காரோட ஓனர் இருந்தனால ஸோ இந்த டியூவல் டோன் கான்செப்டில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பார்க்கிள் ஒயிட் வந்து நாங்கள் வந்து ரேப் பண்ணோம். ஸோ ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு ரேப்பிங்னே வந்து சொல்லலாம். பிகாஸ் இது வந்து ஹோல் ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க கூடு வரைக்குமே வந்து ஒரே லென்த்தில் இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் ஷீட் வந்து நம்ம போட்டு அதை எல்லாமே ரேப் பண்ணியிருப்போம். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ட்ஷீல்ட்லேருந்து பின்னாடி வரைக்கும் போயிருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம ரேப் பண்ணோம். அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே ரொம்ப நாளாக இருந்த ஆசை ஏதாவது ஒரு விண்டேஜ் பைக் அண்ட் காருக்குலாம் வந்து டீட்டெயிலிங் பண்ணணும்னு இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த வண்டியுமே வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக டீட்டெயிலிங் பண்ணி ஒரு பாலிஷ் போட்டு கொடுத்துருங்க, இன்டீரியர் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த மாதிரி ஒரு விண்டேஜ் காருக்குமே வந்து நான் வந்து பாலிஷ் பண்ணுறது இன்னைக்கு வந்து என்னோட கனவு வந்து நினைவாயிடுச்சுன்னே வந்து சொல்லலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஓல்டு கார் அண்ட் பெயிண்ட்டுமே வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறனால அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு டீட்டெயிலிங் பண்ணி இதுக்கு மேலே வந்து ஒரு பாலிஷ் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டேஜ் கார்ஸோ இல்லை பைக்ஸோ பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு சூப்பர் பைக், ஒரு சூப்பர் கார் ரோட்டில் போச்சுனாலே நம்ம எல்லாருமே அந்த வண்டியை தான் வந்து பார்ப்போம். அதே மாதிரி இந்த காருமே நம்மளோட ஸ்டூடியோஸ்க்கு வரதுக்குள்ளே நாங்கள் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே ரொம்பவே படாத பாடுபட்டோம். பிகாஸ் ஏன்னா ஒரு சிக்னலில் நின்ன உடனே சுற்றி க்ரௌட் வந்து சுற்றி எல்லாருமே கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சின்ன சந்துக்குள்ளெல்லாம் வரும்போது யாருமே வந்து வழி விடலை, நின்று அப்படியே ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஸோ நார்மலாக வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவர் சொல்லுவார் இந்த மாதிரி விண்டேஜ் கார்லாம் வரும்போது இந்த மாதிரி நிறைய வந்து ட்ரபிள்ஸ் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்று லேட் நைட் எடுத்துகிட்டு வருவோம், இல்லைனா ஆஃப்டர்நூன் போல் டிராஃபிக் கம்மியாக இருக்கிற டைமில் தான் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வரவங்கள ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ நம்மளோட ஸ்டூடியோ வாசலுக்குள்ளே வந்து உள்ளே விடுறதுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போகிறவங்க எல்லாருமே அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு இந்த காரோட இருந்தது. அண்ட் இந்த இடத்துல வந்து நான் கண்டிப்பாக வந்து அமீர் சாருக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவர்னால தான் வந்து எனக்கு இந்த விண்டேஜ் காரோட டீட்டெயிலிங் வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. அண்ட் அவரோட டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவரோட ஸ்டுடியோவில் போயிட்டு அவரோட விண்டேஜ் கலெக்ஷன்ஸோட வந்து ஒரு வீடியோ எடுக்கணும்ட்டு. கூடிய விரைவில் நம்ம சேனலில் வந்து அமீர் சாரோட நம்ம வந்து அதை மீட் பண்ணலான்றது நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ அண்ட் இந்த கார் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் த பிளிங் டீடைலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.